ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் செக்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மட்டன் உருளைக்கிழங்கு எலும்பு குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, 2 இஞ்சி துண்டு ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கசகசை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரொம்ப புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் ஏற்கனவே மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே குக்கர்லேயே நம்ம 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் நம்ம தோல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு தோலோடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழம்பு. இது கூட 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்க நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நம்ம அரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா நல்லா எண்ணெயிலே குக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்து இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இது கூட நம்ம லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டோட தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நம்ம கறியும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டனையும் சேர்த்து நம்ம இப்போ இது நம்ம மசாலாலாம் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கரெக்டாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம குக்கரில் மூடி வச்சுட்டு 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கடைசி நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நம்ம மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக எலும்புக்கு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா